இங்க வாங்க. போங்க. வாங்க. பாரதி, நாங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். மனசு நிறைஞ்சிருக்கு. ஆனா எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க பாரதி. என்ன ஆனாலும் சரி, அவர் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் நான் உங்களுக்காக அம்மனுக்கு செய்வேன். அந்த அம்மன் கிட்ட போராடி உங்க உடம்புல இருந்து அம்மையை நான் இறக்கியே தீருவேன். அந்த அம்மன் கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லுவான்னு நான் நம்புறேன். சொல்லித்தான் ஆகணும். நானா அம்மனான்னு பார்க்கறேன். கடவுள் கூட நாம போட்டி போட முடியாது சார். போட்டி இல்லை பாரதி, இது அம்மன் மேல நான் வச்சிருக்கிற முழு நம்பிக்கை. மனசார உங்களுக்கு இதெல்லாம் சரியாகணும்னு நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். தம்பி, கோவிலில் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க போய் அந்த அன்னதான சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து நீங்களும் சாப்பிடலாம், அவங்களுக்கும் கொடுக்கலாம். சரிங்க சாமி, போயிட்டு வந்துடுறேன். ஆதித்யா, தமிழ், நாங்க வாங்க, இப்படி வந்து உட்காந்து சாப்பிடுங்க. பாரதி, நமக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? எனக்கும் சில சமயங்கள்ல அப்படிதான் தோணுது தமிழ். ஆனா அத பத்தி அவர்கிட்ட என்னால நேரடியா கேட்க முடியலையே. அவருக்கு உண்மை தெரியுங்கிற மாதிரி நான் ஏதாவது கேட்க போய் அவருக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா தமிழ், அவருக்கு என்னை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. பாரதி, இந்தாங்க பாரதி, சாப்பிடுங்க. சரி சரி, நீங்களா சாப்பிட வேண்டாம், ரொம்ப சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். இல்ல சார், வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். பாரதி, சொன்னா கேளுங்க. உடம்பு முடியாம இருக்கீங்க. இந்த மாதிரி சமயத்துல இதெல்லாம் பண்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தட்டை கொடுங்க. நாங்க சாப்பிடுங்க. ஐயோ மித்ரா, ஆதி என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி பாரதிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. குடும்பமா வந்து இங்க உட்கார்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் அவர் என்ன முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்காரா? அந்த பாரதிக்கு அம்மா போட்டும் ஆதி பாரதியை விட்டு போகல. பாரதிக்கு பிரச்சனை கொடுக்க கொடுக்க இன்னும் ஆதியோட நெருக்கமா தான் போயிட்டு இருக்கா. இத இப்படியே விடக்கூடாது நந்தினி. இவ வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கா. ஆமா, இவள மொத்தமா அழிச்சாகணும். அதுக்கு இது ஒண்ணுதான் நமக்கு வழி. தம்பி, சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சாமி. தம்பி, அடுத்தது நீங்க இவங்களுக்காக
உடம்பு சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு வரவங்க கிட்டலாம் கையேந்தி யாசகம் வாங்கணும். சாமி, இதெல்லாம் இவர் பண்ணணுமா? ஆமாமா, யாசகம் கேட்கறது நீங்க நினைக்கிற மாதிரி கேவலமான விஷயம் இல்லம்மா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தாங்கிற கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தை அழிச்சு என்னைக்கு நீ இன்னொருத்தங்க முன்னாடி கையேந்தி பிச்சை கேட்குறியோ அன்னைக்கே உன் கர்மா எல்லாமே கழிஞ்சிரும். வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்களை பண்ணுறோம், சில பாவங்களையும் பண்ணுறோம். எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் தாங்கிற அகந்த ஒழிஞ்சி கையேந்தி நின்று பிச்சை கேட்குறப்போ அந்த தாய் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பா. இது என்ன மித்ரா, பெரிய கொடுமையா இருக்கு. ஆதி எதுக்காக இவ்ளோ இறங்கி போயிட்டு இருக்காரு? அந்த அளவுக்கு இந்த பாரதி ஆதிய மயக்கி வச்சிருக்கா. ஏதாவது பண்ணணும் நந்தினி. இந்தாங்க தம்பி, இந்தாப்பா, இந்தாம்மா. தம்பி, இந்த துண்டுல நீங்க கோவிலுக்கு வரவங்க கிட்ட யாசகம் கேட்கணும். மதியம் 1 மணிக்குள்ள நீங்க யாசகம் வாங்கின மொத்த காசையும் அம்மனோட உண்டியல்ல காணிக்கையா போடணும். திரும்பவும் சொல்றேன், 1 மணிக்கு முன்னால உண்டியல்ல காணிக்கை செலுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க யாசகம் கேட்கறப்போ எந்த கோரிக்கைக்காக இந்த பரிகாரத்தை பண்றீங்களோ அத மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க சாமி. சரிங்க தம்பி, வாங்க போலாம். அப்பா, நீங்க அம்மாக்கு உடம்பு சரியாகணும்னு எதை பத்தியும் யோசிக்காம இப்படி கோயில் முன்னாடி நின்று எல்லார்கிட்டயும் கையேந்தி தர்மம் கேக்குறீங்க. நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதெல்லாம் அம்மாக்காக நீங்க பண்றத பாக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பா. உங்களுக்கு நாங்க யாருன்ற உண்மை தெரிஞ்சிருச்சா இல்லையானே தெரியலப்பா. ஆனா நான் அந்த கடவுள்கிட்ட சீக்கிரமா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு எங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா. உங்களை மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.